ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மினி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹேர் கேர், ஸ்கின் கேர் பார்க்கலாம். வீக்கெண்ட் வந்துட்டு என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பார்க்குற மாதிரி இவ்வளோ கிட்ட வந்து பார்க்குறேன். ஸோ அப்போ பேம்பரிங் பண்ணால் தான் நம்ம வந்து கேர் வந்து நல்ல ரிசல்ட்டோட இருக்கும். ஸோ நான் சொல்லித்தரேன், இந்த ரெசிபியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண மட்டும்தான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது செய்கிறதுக்கு ரெண்டு ஸ்டெப் தான். ஒன்று அரிசி, இன்னொன்று ரோஸ்மெரி லீவ்ஸ் ஆர் ட்ரைட் லீவ்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் வச்சுட்டு இது ஈஸியாக இந்த டோனரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ரைஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஸ்மெரி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டையும் வந்து நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் 2 டேஸ் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் யூஸே பண்ணாதீங்க. ஸ்ப்ரேவை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இட் ஷுட் பி நான் ஆயிலி டேஸ். ஆயிலி டேஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, இட் வில் பி வெரி ஸ்டிக்கி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்கன்னா முதல் நாள் நைட்டு வந்து நீங்கள் அந்த ஸ்ப்ரேவை நல்லா ஸ்கேல்பில் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் தூங்கிட்டு மார்னிங் வச்சு மைல்ட் ஷாம்பூவோட வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ட்ரை ஆகிடும் உங்களோட ஹேர்ஸும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் நைட்டு தூங்குறப்போ திரும்ப வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. மார்னிங் வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் நீம் பவுடர் அண்ட் ஒரு டீஸ்பூன் ஆஃப் கர்ட் அண்ட் 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ரோஸ் வாட்டர். ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து பேக்காக போட்டேன். ஆனால் நாற்றமாக நாறுது, மூஞ்சில் வைக்கவே முடியாது, அவ்வளோ நாற்றமாக இருக்குது. பட் யூ கேன் ஜஸ்ட் யூஸ் இட் ஃபார் யுவர் ஸ்கின். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளோயிங்காக இருந்துச்சு. உடனே பிம்பிள்ஸ் போகாது, எப்பயும் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தா நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசரை வச்சு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் கேரை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி என்னோடய ஹேர் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரேயை வந்து திரும்ப நான் வந்து என்னோடய ஸ்கேல்பில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு திரும்ப வந்து லூஸான ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு தூங்கிடுவேன். ஸோ நீங்கள் முடிஞ்சால் சாட்டன் கவர், பில்லோ கவர் அண்ட் சாட்டன் ஸ்க்ரன்ச்சீஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட வந்து இந்த ரெண்டுமே இல்லை, இனிமேல் தான் வந்து அப்கிரேட் பண்ணணும். ஸோ ஸோ அவ்வளோதான் இந்த வ்ளாக். ஸோ நான் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாப்பிட்டு தூங்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.